ஐஸ்கிரீம் ஷேப்பில் வந்து குழந்தைகள் பிடிச்ச மணிக்கு கோன் சம்சா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ சம்சா செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் வந்து மைதா மாவுலையும் பிணைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். லேசாக கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு கிண்ட போகிறேன். இப்போ கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி மடித்து பொரிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்க போகிறேன். இப்போ இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதை எப்படி மடிக்கிறாங்கிறத உங்களுக்கு காமிக்கும். நம்ம வந்து மைதா மாவில் ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து தடவிக்கலாம். அதை தடவை நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேப்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மைதா மாவு பேஸ்ட் வச்சு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. பிரியாமல் இந்த மாதிரி உள்ளே வைக்க போகிற மசாலா வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்காக நல்லா மடித்து இந்த பேஸ்ட் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃப்பிங் வைக்க போகிறோம். இந்த மசாலா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, லேசாக வந்து அதில் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கோன் ஷேப்பில் அழகாக செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். கோன் சம்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டிங்காக என் பையனை கூப்பிட்றேன். தம்பிங்க வாயா, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குமா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.